8th ஸ்டாண்டர்டில் ஒருபடி சமன்பாட்டில் அமைந்த வாக்கிய கணக்குகள் பார்க்கலாம். ஃபஸ்ட் சம் பாருங்கள். எடுத்துக்காட்டு 3.3. 2 எண்கள் இருக்குது சரிங்களா. 2 எண்களின் கூடுதல் வந்து பார்த்திங்கன்னா 36. அவற்றில் ஒரு எண் வந்து மற்றொரு எண்ணை விட 8 அதிகம் சரிங்களா. அப்போ 2 எண்ணா, அப்போது ஒரு எண் ஓகேங்களா. ஒரு எண்ணை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இன்னொரு எண்ணு பார்த்திங்கன்னா அதோட 8 அதிகம். இதை எக்ஸ்ன்னு எடுத்தோன்னா இன்னொரு எண்ணு எக்ஸ் + 8 ஓகேவா. ஒரு எண் 2 எண், ஒரு எண் வந்து இன்னொரு எண்ணோட 8 அதிகம். அதனால் ஏதாவது ஒரு எண்ணுக்கு இந்த எண்ணு தெரியாது இல்லையா, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ அதோட 8 கூட்டினா இன்னொரு எண் ஓகேவா. அந்த எண்களை காணுங்க. இப்போ இந்த 2 எண் என்னன்னு கேட்குறாங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 2ஐயும் கூட்டினா எனக்கு எவ்வளோ வரும்னு சொல்லியிருக்காங்க, 36. அப்போது நான் அதை செய்ய போகிறேன். எக்ஸ் + 8 வந்து 36. அப்போ 2x 2ஐயும் ஆட் பண்ணால் 2x, இந்த 8 இன்சைடு வந்துச்சுன்னா 36 - 8ன்னு ஆகிடும் ஓகேவா. அப்போது 2x = 36ல் 8 போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 16 8 போனால் 8, அப்போது 18 வரும் கரெக்டாக. 16ல் 8 போனால் 8, அப்போ இங்கே 2ன்னு ஆகிடும். இப்போ 2 28. அப்போ எக்ஸ் வேணும்னா 28/2 தட் இஸ் 14. அப்போ எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஒரு எண்ணு 14, இன்னொரு எண்ணு 14 + 8, அப்போது 14, 22 தான் அந்த எண்கள் ஓகேவா. அந்த எண்கள் என்னென்ன 14, 22. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எடுத்துக்காட்டு 3.34. ஒரு பேருந்தில் உள்ள 56 பயணிகளில் சில பேர் ரூ. 8க்கான பயணச்சீட்டையும் மீதியுள்ளவர்கள் ரூ. 10க்கான பயணச்சீட்டையும் பெற்றுள்ளனர். பயணிகளிடமிருந்து பயணச்சீட்டு கட்டணமாக 500 பெறப்பட்டுள்ளது சரிங்களா. இப்போது ஒவ்வொரு பயணச்சீட்டு வகையிலும் எத்தனை பயணிகள் உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் என்ன கேட்குறாங்கன்னா, 2 டிக்கெட்டு தான் வச்சுருக்காங்க. பயணச்சீட்டு வந்து என்னென்னா ரூ. 8 ஒன்று, இன்னொன்று ரூ. 10 ஓகேங்களா. அப்புறம் பேருந்தில் மொத்த பயணிகள் கொடுத்துட்டாங்க. மொத்த பயணிகளே 56 தான் ஓகேவா. டோட்டல் வந்து கொடுத்துட்டாங்க. மொத்த பயணிகள் வந்து 56 பயணிகள் வந்திருக்காங்கன்னு. பயணிகளிடமிருந்து பயணச்சீட்டு கட்டணமாக வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா 500 ருப்பீஸ் சரிங்களா. இப்போ உங்களை என்ன கேட்குறாங்கன்னா, இது எத்தனை பேர் வாங்கினாங்க, இது எத்தனை பேர் வாங்கினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது எத்தனை பேருன்னு தெரியாது இல்லையா. இந்த 8 ரூபா டிக்கெட்டு வாங்கினவங்கள நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இந்த 10 ரூபா டிக்கெட்டு வாங்கினவங்கள நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ மொத்த பயணிகள் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. அப்போ இந்த 2 பேரும் ஆட் பண்ணால் எனக்கு மொத்த பயணிகள் கிடச்சிருவாங்க இல்லையா. அப்போ எனக்கு எக்ஸ் + ஒய் வந்து பார்த்திங்கன்னா 56ன்னு அவங்க கொடுத்துட்டாங்க மொத்த பயணிகள். அப்புறம் மொத்த அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க 500 ரூபா. அது எப்படி போடுவோம், இப்போது இந்த டிக்கெட்டு எத்தனை பேர் வாங்கினாங்கன்னு தெரியாது, அவங்க 8 ரூபா டிக்கெட் தான் வாங்கியிருப்பாங்க. அப்போ அதனால் மல்டிப்ளை பண்ணால் அந்த அமௌண்ட்டு கிடைக்கும். அப்போது இது ஃபஸ்ட் இன்னொரு ஈக்குவேஷன் என்னென்னு எழுதிக்கிறேன்னா, இந்த எக்ஸை வந்து இதோட மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 8x. அப்புறம் 10 ரூபா டிக்கெட்டு வாங்கினவங்க எத்தனை பேருன்னு தெரியாது, அதோட மல்டிப்ளை பண்ணி எனக்கு ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்ன்றது அவங்க கொடுத்துட்டாங்க 500 ரூபான்ட்டு. கிளியராக உங்களுக்கு. மொத்த பயணிகள் இது 2 டிக்கெட் தான் இருக்கா. அப்போ இது 2ஐயும் வாங்கினவங்க தான் மொத்த பயணிகள். அதனால் அதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 56 கிடச்சிருது. அப்புறம் 8 ரூபா டிக்கெட் எத்தனை பேர் வாங்கினாங்கன்னு நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோமோ. அப்போ 8 அதை 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 10 ரூபா டிக்கெட் வச்சுருந்தா ஒய், அவங்க 2 பேரும் ஆட் பண்ணதுனா டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். அதுவும் கொடுத்துட்டாங்க 500 ரூபான்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸு ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன் பேர்னா இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறேன். 8x + 10y = 500 ஓகேவா. இப்போ இது ஏதாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணி போடலாம் ஓகேவா. அப்படி இல்லைனா இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதை நான் 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், 8x + 8y 56 × 8. 56 × 8 எவ்வளோ வரும், 6 8s 48, 4 5 8s 40, 448ன்னு வருது ஓகேவா. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணலாமா. சப்ட்ராக்ட் பண்ணாங்கன்னா இந்த 8x கேன்சல் ஆயிரும். இது இங்கே 2yன்னு வரும். இங்கே சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 10ல் 8 போச்சிங்கன்னா 2. இப்போ இங்கே 9 இருக்கும். 9ல் 5 போச்சுன்னா 9ல் 4 போச்சுன்னா 5 ஓகேவா. இப்போ 52ன்னு வருது. ஸோ 2y வந்து 52னா நம்மளுக்கு y தான் வேணும். அப்போ 52/2 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைமு 2 2s 4 12 6 டைம். அப்போ y வந்து எனக்கு 26ன்னு கிடச்சிருச்சு சரிங்களா. இப்போது இந்த y வந்து கிடச்சிருச்சு. இப்போ எனக்கு எக்ஸ் வேணும்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போகலாம். எனக்கு தெரியும் எக்ஸ் + ஒய் வந்து 56ன்னு எனக்கு தெரியும். அப்போ y கிடச்சிருச்சு. ஒய் எவ்வளோ 26. இதை போட்டால் என்ன ஆகிடும், 56 - 26 எக்ஸ் வந்து 13 கிடச்சிடும்.
ஸோ நான் எக்ஸும் கண்டுபிடிச்சிட்டேன், ஒய்யும் கண்டுபிடிச்சிட்டேன். அதுதான் கேட்குறாங்க. ஒவ்வொரு பயணச்சீட்டு வகையிலும் எத்தனை பயணிகள் வரணும். அப்போது நம்ம ரூபாய் 8 தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் இல்லையா? அப்போ ஒரு 8 வச்சுருக்கவங்க எத்தனை பேர் வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 30 பேர் வாங்கியிருக்காங்க. ரூபாய் 10 பயணச்சீட்டு எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னா 26 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ டோட்டல் 56 வந்துருச்சா? இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி பாருங்கள், 500 வந்துடும். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எடுத்துக்காட்டு 3.35. ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் நீளமானது. இப்போ ஒரு செவ்வக வடிவத்தில் வந்துட்டு நிலம் இருக்குங்க. சரிங்களா? செவ்வக வடிவத்தில் நிலம் இருக்கும். ஓகேவா? அதில் நான் இது எல், இது பி. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீளம் இருக்குது இல்லைங்களா? இது அகலத்தை விட எவ்வளோ அதிகம்னா 9 மீட்டர் அதிகமாக. அப்போ நான் எல்லை B+9 எழுதலாமா? இந்த ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லிட்டாங்க, அதோட சுற்றளவு கொடுத்துட்டாங்க. சுற்றளவுனா என்னென்னா, இந்த 4 பக்கங்களையும் ஆட் பண்ணி வர்றது தான் சுற்றளவு. அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், 2 எல் 2 பி இருந்ததுன்னா அது என்னென்னு சொல்லுவோம், 2 × L+B. அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க எனக்கு எவ்வளோ, 154ன்ட்டு. இப்போது அவங்கள என்ன கேட்குறாங்கன்னா, நீள அகலம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? எல்லுக்கு எனக்கு சொல்லிட்டாங்க B+9. அப்போ நான் அதை B+9 போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ 154. இது இந்த 2 இந்த சைடு வந்துடும். இது பண்ணிங்கன்னா 2B+9. 2B+9 வந்துட்டு எவ்வளோ, 154/2. 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 7 2s 14, அப்புறம் திரும்ப 7, அப்போ 77. எனக்கு அப்போ 2B இது வேணும்னா இந்த சைடு 9 வந்துடும். 77 - 9 அப்போ எவ்வளோ வரும்? 77ல் 9 போச்சுன்னா உங்களுக்கு 17ல் 9 போச்சுன்னா 8, அப்புறம் 16 வரும். இப்போ 68. அப்போ எனக்கு B தான் வேணும். அப்போது 68/2. ஓகேவா? அப்போ என்ன ஆகிடும், 34ன்னு கிடச்சிருச்சு. நம்ம B இப்போ இது 34ன்னு கிடச்சிருச்சு. அப்போ B வந்து 34னா எல் என்ன, அதோட ஒரு 9 கூட்டினா எனக்கு எல் கிடச்சிருமா? அப்போ 34 + 9. அப்போது இது ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், 43. ஓகேவா? அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டையுமே. எல்லும் கண்டுபிடிச்சிட்டோம், பியும் கண்டுபிடிச்சிட்டோம். இது நீளம், இது அகலம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எடுத்துக்காட்டு 3.36. ஒரு மரத்துண்டின் நீளம் வந்து 2 மீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு மரத்துண்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா 2 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? 2 துண்டுகளாக மரத்துண்டினை ஒரு தச்சர் 2 துண்டுகளாக பிரிக்கிறாராம். இப்போ வந்து இதை 2ஆக பிரிக்கிறாராம். ஓகேவா? 2ஆக பிரிக்கிறாராம். இப்போது நான் அதை 2ஆக பிரிக்கிறதுக்கு நான் நேம் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இது எக்ஸ், இது ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்து அதாவது முதல் துண்டின் அளவானது, இப்போ இந்த முதல் துண்டு என்ன நான் வச்சுருக்கேன் எக்ஸ், அது என்னன்னு சொல்கிறாரு, முதல் துண்டின் அளவானது இரண்டாவது துண்டு என்ன ஒய், அந்த இரண்டாவது துண்டின் அளவின் 2 மடங்கா. இரண்டாவது துண்டின் அளவின் 2 மடங்குனா 2y மடங்கிலிருந்து 40 சென்டிமீட்டர் குறைவாக வரணுமா, 40 சென்டிமீட்டர் குறைவாக வருமாறு வெட்ட நினைக்கிறாராம். இப்போ இதில் சிறிய துண்டோட அளவு என்னன்னு கேட்குறேன். சரியா? ஸோ கிவனை மட்டும் நான் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம இதில் அதை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சி எதோட வேல்யூ சின்னதாக இருக்கோ அதை எடுத்து எழுத போகிறோம். ஓகேவா? ஓகே. இப்போ என்னென்ன க்ளூ கொடுத்துருக்காங்க, 2 மொத்தம் வேல்யூ கொடுத்துட்டாங்க எவ்வளோ, அந்த 2 துண்டி சேர்த்து எனக்கு 2 மீட்டர்னு வரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை நான் எழுதிக்கிறேன். எக்ஸு ப்ளஸ் ஒய் ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ வரும்னா 2 மீட்டர். ஓகேவா? இப்போ எக்ஸுக்கும் எனக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் தெரியும் இல்லையா, அதனால் நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 2y - 40 + y which is equal to இது சென்டிமீட்டர் இருக்கனால இதையும் சென்டிமீட்டரில் மாற்றிக்கிறேன். நம்மளுக்கு தெரியும் 1 மீட்டர் வந்துட்டு 100 சென்டிமீட்டருன்ட்டு. சரிங்களா? அப்போ இது சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், 200 சென்டிமீட்டர்னு ஆகிடும். கரெக்டாக? அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 3y, இது இந்த சைடு வந்துச்சுன்னா 240ன்னு ஆயிரும். ஸோ எனக்கு 3y வந்து 240 கிடச்சிருக்கு. அப்போ y வேணுன்னா 240 / 3. அப்போது கேன்சல் பண்ணிங்கன்னா 8 டைம்னு வருமா. அப்போ நான் y கண்டுபிடிச்சிட்டேன் 18ன்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த 2 பாகமாக பிரிச்சுமா, ஒரு பாகம் 18 கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க சிறிய துண்டு நீளம் என்னன்னு தான் கேட்குறாங்க. இன்னொன்று என்னன்னு தெரிஞ்சால் தான் இது எது சிறிய துண்டுன்னு தெரியும். பட் நம்மளுக்கு ரெண்டும் இது மொத்தம் 200 சென்டிமீட்டருங்க. கரெக்டாக? இதில் ஒரு இது 80னா இது கண்டிப்பாக எவ்வளோ தான் இருக்கும், 120 தான் இருக்கும். அப்போ எது சின்னது, இதுதான் சின்னது. அப்போ சிறிய துண்டின் நீளம் பார்த்திங்கன்னா 80 சென்டிமீட்டர் தான் இந்த சம்மோட ஆன்சர். கிளியரா?
நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். எடுத்துக்காட்டு 3.37. ஒரு அம்மா தன்னுடைய மகளின் வயதினை போல் 5 மடங்கு வயதில் பெரியவர். ஓகேவா? 2 வருடங்களுக்கு பிறகு அம்மாவின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு அம்மான்னு எடுத்துக்கிறாங்க. அம்மாவுக்கு நான் வயது வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? மகளின் வயதை நான் எம்முன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அவங்க கொடுத்ததை நான் எழுதுகிறேன். அம்மாவோட ஒரு அம்மா தன்னோட மகளின் வயதினை போல் 5 மடங்கு. அப்போ அம்மாவோட வயது வந்து மகள் மாதிரி 5 மடங்காம். இதுதான் கொடுத்துருக்காங்க பெரியவர். ஓகேவா? அப்புறம் 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ அவங்களோட வயசு பார்த்திங்கன்னா ஏஎம்முன்னு எடுத்துருக்கேன். அப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் அது என்ன ஆகிடும்? A+2 ஆகிடும், M+2 ஆகிடும். கரெக்டாக இவங்களுக்கும் 2 வயசு ஏறிடும், இவங்களுக்கும் 2 வயசு ஏறிடும். அப்புறம் இப்போ வந்து அம்மாவின் வயது என்னென்னா அம்மாவோட வயது என்னென்னா இப்போது இருக்கிற அம்மா வயது எழுதிட்டேன். மகளோட வயசு மாதிரி 4 மடங்கு. அப்போ இது மாதிரி 4 மடங்கு. ஓகேவா? இது மாதிரி 4 மடங்குன்னு சொல்லிட்டேன். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணாமல் A+2ன்னு போட்டுக்கலாம். இது வந்து 4M+8ன்னு எழுதிக்கிறேன். பட் எனக்கு ஏக்கு வேல்யூ தெரியும். அவங்க 5 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ 5M+2 = 4M+8. ஓகேவா? அப்போது இந்த சைடு வந்துச்சுன்னா 5M - 4M. இது இந்த சைடு வந்துச்சுன்னா 8 - 2. அப்போ எம்மு ஆகிடும், இங்கே 6 ஆகிடும். இப்போ நான் எம்னா மகளோட வயதுன்னு எடுத்துருக்கேன்னா அதை கண்டுபிடிச்சிட்டேன். மகளோட வயது 6. ஓகேவா? அப்போ மகளோட வயது தெரிஞ்சு அம்மாவோட வயது கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா 5 மடங்கு. அப்போது 5 × 6 30. அப்போது அம்மாவோட வயது பார்த்திங்கன்னா 30, மகளோட வயது பார்த்திங்கன்னா 6. கிளியரா? அம்மாவோட வயது பார்த்திங்கன்னா எவ்வளோ? 30. மகளோட வயது பார்த்திங்கன்னா 6. கிளியரா? நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு 3.38. ஒரு பின்னத்தின் பகுதியானது அதன் தொகுதியை விட 3 அதிகம். பின்னத்தின் தொகுதியுடன் 2ஐயும் பகுதியுடன் 9ஐயும் கூட்ட பின்னமானது 5/6 மாறுகிறது எனில் முதலில் எடுத்துக்கொண்ட உண்மையான பின்னம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல ஒரு பின்னம் இருக்கான். சரி, நான் அந்த பின்னம் என்னன்னு நானே நேம் பண்ணிக்கிறேன். x/y. ஓகேவா? இப்போது அவங்க சொன்ன குழுலாம் எடுத்துக்கலாம். பின்னத்தின் பகுதி, இதுதான் பகுதியானது என்னென்னா தொகுதியை விட, தொகுதி வந்து எக்ஸு, அதை விட 3 அதிகமாக. ஸோ அவங்க சொன்னதை எழுதிக்கிட்டோம். அப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காங்க. அபின்னத்தின் தொகுதியுடன், அபின்னத்தின் தொகுதி என்ன? எக்ஸு. அதோட 2 கூட்டணுமா? 2ஐயும் பகுதியுடன் 9ஐயும், பகுதி என்ன? ஒய்ன்னு இருக்குது, அதோட எவ்வளோ கூட்டணுமா? 9. 9ஐயும் கூட்டினா இப்போ வந்து இது 5/6 மாறிடுமா? அப்படின்னா நம்ம x/y என்னென்னு கண்டுபிடிக்கணுமா? ஓகேவா? ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6x + 2 இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5y + 9ன்னு வரும். கரெக்டாக? 6x + 6 × 2 12. இது 5y. இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 45ன்னு வரும். ஓகேவா? இப்போ 6x + 12 5 × இந்த 5 இருக்கிற எடுத்துகிட்டு y இருக்கிற இடத்துல நம்ம இது தெரியும் இல்லையா? x + 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். + 45. இப்போ 6x + 12 இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 5x இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 5s 15 ஒரு 45. அப்போ எக்ஸ்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துடுறா. அப்போ 6x - 5x இது 2 ஆட் பண்ணிங்கன்னா 60. இந்த சைடு வந்தால் 12. அப்போ எனக்கு எக்ஸ் வந்து எவ்வளோன்னு கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா 48ன்னு கிடச்சிருக்கு. அப்போ எக்ஸ் 48னா ஒய் எவ்வளோ? 48 + 3 நம்ம வச்சுருக்கோமா? இப்போ 51ன்னு கிடச்சிரும். அப்போ எக்ஸு ஒய் ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எடுத்துக்கிட்ட பின்னம் x/y. நான் இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன் 48, ஒய்யும் கண்டுபிடிச்சிட்டேன் 58. அப்போ அவங்க என்ன பின்னத்தை எடுத்திருக்காங்கன்னா 48/51ன்ற பின்னத்தை தான் எடுத்திருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஒரு ஈரிலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 8 ஆகும். அந்த எண்ணின் மதிப்புடன் 18ஐ கூட்டா விலக்கங்கள் இடம் மாறிவிடும் எனில் அந்த எண்ணை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம டிஎன்பிசிக்கு இது பார்க்கும்போது ஸ்கூல் புக்கு படி ஸ்கூல் பசங்க போகணுன்னா இந்த ப்ரொசீஜரில் தாங்க போடணும். பட் நம்ம டிஎன்பிசிக்கு போகும்போது இந்த ப்ரொசீஜரில் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் ஆன்சர்லேருந்து போனீங்கன்னா ரொம்ப ஈஸி. எப்படின்னா இப்போ அவங்க கொடுத்துருப்பாங்களா 4 ஆன்சரில் அதை எதை கூப்பிட்டு பார்த்தா 8 வருதோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்களேன், நம்ம இப்படியே இந்த சம்மை போடுறதுக்கு இங்கே பாருங்கள் மொத்தமே என்ன சாய்ஸ் இருக்குது?
3 4 5 6 7 8 9 இருக்கா? இது 2 வர சான்ஸ் இல்லை. ஆட் பண்ணால் 8 வரணும். அப்போ இது 2ம் வராது. இதை எது கூட ஆட் பண்ணணும். அப்போ இந்த நம்பர் வரதான் சான்ஸ் இருக்குது. இதில் பாருங்கள் 1 7ன்னு ஆட் இருந்திருக்கலாம், இல்லை 2 6ன்னு இருந்திருக்கலாம், இல்லைனா 3 5ன்னு இருந்திருக்கலாம், இல்லை 4 4ன்னு இருந்திருக்கலாம். ஆனால் அந்த எண்ணோட 18 கூட்டினா இடம் மாறிவிடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 4 4 வர சான்ஸ் இல்லைனா இடம் மாறதுக்கு அது வர சான்ஸ் இல்லை. கரெக்டுங்களா? அப்போது வேறு என்ன சான்ஸ் இருக்குன்னு தான் பார்க்கணும். அப்போ 8 கூட்டினா இடம் மாற மாதிரி இருக்கிற எதுன்னு பார்க்கணும். இப்போ 16 1 7ன்னு எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன். அதோட 8 கூட்டினிங்கன்னா கண்டிப்பாக வந்து 7 1 வர சான்ஸே கிடையாது. அப்போ அதே வராது. 2 6 எடுத்துக்கிட்டிங்கனாலும் வராது. ஏன்னா 6 8னா 14 வரும் இல்லைங்களா? அப்போ 4 வராது. அப்போ 3 5 பாருங்கள், 5ஓட 8 கூட்டினா தான் 13 வரும். அப்போ இந்த சான்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ நான் அந்த என்னென்னு எடுத்துக்கிறேன்னா 35ன்னு எடுத்துக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, 2 எண்களின் கூடுதல் 8 வருது. மொதல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, அதோட ஒரு 18 கூட்ட சொல்லியிருக்காங்க. 18 கூட்டினா இடம் மாறிடும்னு சொல்லியிருக்காங்க. 18 கூட்டி பார்க்கலாம். 15 8ம் நம்மளுக்கு தெரியும், 15 8 23. ஓகேங்களா? கூட்ட விளக்கங்கள் இடம் மாறிடும். 15 8 13, மிச்சம் 1 போட்டிங்கன்னா 4 1 5 53. இடம் மாறிடுச்சா? 3 5ன்றது 5 3 வந்துருச்சா? இப்போ ஆன்சரில் இடம் மாறிடுச்சா? அப்போ அந்த எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா 35 தான். ஓகேங்களா? டிஎன்பிசியில் நீங்கள் ஆன்சரை பார்த்து இந்த அளவுக்கு கூட திங்க் பண்ணணும் இல்லை. அதை பார்த்தே நீங்கள் எந்த நம்பரை ஆட் பண்ணால் 8 வருதுன்னு போட்டுருங்க. அப்புறம் எந்த நம்பர் கூட ஆட் பண்ணும்போது அந்த இடம் மாறுதோ அதை பார்த்து போட்டுருங்க. ஓகேவா? இந்த சம் பாருங்கள். ராஜன் தன் வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று தன்னுடைய அலுவலகத்தை 5 நிமிடம் தாமதமாக சென்றடைகிறார். அவர் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றிருந்தால் அலுவலகத்தை 40 நிமிடம் முன்னதாகவே சென்று அடைந்திருப்பார் எனில் அவருடைய அலுவலகம் வீட்டிலிருந்து எவ்வளோ தூரத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சமுக்கு பார்த்தீங்கன்னா ராஜன் வந்து தன் வீட்டிலேருந்து இருசக்கர வாகனத்தில் 35 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாராம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து வேகத்துக்கு நம்மளுக்கு இந்த வேகத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. வேகத்துக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, வேகத்துக்கு பாருங்க, வேகம்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், வேகம்னா தூரம் பை காலம், தூரம் பை நேரம். ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. இப்போது ஃபஸ்ட்டு எந்த வேகத்தில் போடுறாரா, 35 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாராம். ஓகேவா? இதில் அப்படி போகும்போது அவருடைய அலுவலகத்தை 5 நிமிடம் தாமதமாக சென்றடைகிறார். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறது எடுத்துக்கிறேன் இது. ஓகேவா? ஃபஸ்ட்டு 35 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாரு. தூரம் தான் கேட்குறாங்க, தூரம் தெரியாது. நேரம் ஆக்சுவலாக கரெக்ட் டைம் கொடுக்கல, தெரியாது. இது T1ன்னு வச்சுக்கிறேன். இது T1. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அவர் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறார். செகண்டு 50 கிலோமீட்டர் வேகம் போனால் தூரம் தெரியாது, தூரம் ஆனால் 4 நிமிடம் முன்னதாகவே வந்திருப்பார். அப்போ T2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ 2 ரிலேஷன் நம்மளுக்கு இப்போ தெரியும். ஓகேவா? இப்போ டைம் வந்து கரெக்டாக கொடுக்கல, முன்ன பின்னன்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் பாருங்களேன், நான் இப்படி ஒரு டைம் லைன் வச்சுக்கிறேன். 9 மணிக்கு அவர் அங்கே போகிறான்னு சும்மா வச்சுக்கலாம், 9 மணின்னு வச்சுக்கலாம். இப்போது அவர் பாருங்கள், ராஜன் தன் வீட்டிலிருந்து 35 கிலோமீட்டரில் வேகத்துக்கு சென்றால் தன்னுடைய அலுவலகத்தை 5 நிமிடம் தாமதமாக, அதாவது 9 மணிக்கு போகணும்னு சொன்னால் 9:05க்கு தான் போகிறாரு. ஓகேவா? எப்போது 35 கிலோமீட்டர் வேகத்தில். ஓகேவா? ஆக்சுவலி இது T1. இது அவர் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் 40 நிமிடம் முன்னதாகவே போயிடுவார். அப்போ என்ன, 4 நிமிஷம் முன்னனா 8:56க்கே போயிடுறார். கரெக்டாக 8:56க்கே போயிடுறார். ஸோ இந்த சைடு ஒரு 4, இந்த சைடு ஒரு 5 அப்படி வருதா? அப்போது இதுக்கு T1க்கும் T2க்கும் நம்ம என்ன ரிலேஷன் சொல்லலாம்? அப்போது இது ரெண்டையும் வந்துட்டு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது T1, இது T2ன்னு எடுத்துக்கிட்டோம். மொதல் இருக்கிறது தான் T1 35 கிலோமீட்டர். அப்போ T1 மைனஸ் T2 வந்து எவ்வளோன்னு கிடச்சிருக்குன்னா 9 நிமிஷம். இங்கே பாருங்கள், இந்த சைடு ஒரு 5 நிமிஷம், இந்த சைடு ஒரு 4 நிமிஷம். அப்போ 9 நிமிஷம். அப்புறம் இது வந்து நிமிஷத்தில் இருக்குது. ஆக்சுவலாக யூஸ்வலாக எப்பயுமே வேகம் வந்து ஹவரில் தான் கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போ அதை வந்து நம்ம நிமிஷத்துக்கு மாற்றணும். நம்மளுக்கு தெரியும் 1 மணி நேரம் வந்துட்டு 60 நிமிடம்ன்ட்டு. சரிங்களா? 60 நிமிடம். அப்போ 1 நிமிடம் வேணும்னா என்னாகும், 1 நிமிடம் எனக்கு வேணும்னா 1/60 அப்படின்னு வரும்.
அப்போ இப்போ எனக்கு எத்தனை நிமிஷம் வந்திருக்கு? 9 நிமிடம். அப்போ 9 நிமிடம்னா 9/60. ஓகேவா? அப்போ இது எப்படி எழுதலாம்? 9/60. ஓகேவா? 9/60 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். T1 - T2. ஓகேவா? இதை வச்சுக்கலாம். இப்போது இந்த கொடுத்துருக்க ரிலேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு ஸோ T1 - T2 தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த ஃபஸ்ட் ரிலேஷன்லேருந்து T1 வேணால் என்ன பண்ணலாம்? T1 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தூரம் பை 35ன்னு வந்துடுமா? இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு, அப்போ தூரம் பை 35ன்னு வந்துடும். இங்கே செகண்டில் T2 இந்த சைடு போச்சு, இங்கே வந்துச்சுன்னா தூரம் பை 50ன்னு வருமா? 50 வந்து 9/60ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போது நம்மளுக்கு தூரம் தான் வேணும். அப்போது தூரம் வெளியே எடுத்துட்டா என்ன ஆகிடும்? இது 9/35 - 1/50. இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 9/60ன்ட்டு. நம்மளுக்கு தூரம் தான் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போது இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 50 - 35ன்னு வருமா? 50 - 35 × 50 × 35. ஓகே. ஸோ தூரம் தான் வேணும். மீதியெல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிருங்க. 9/60 இன்ட்டு இந்த 50 × 35 கீழே ஒரு 15ன்னு வந்துடும். ஓகேவா? இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 5 டேபிளில் பண்ணிங்கன்னா 3 டைமு, இது 3 டேபிளில் பண்ணிங்கன்னா 3 டைமு. அப்புறம் இங்கே என்ன வச்சுருக்கோம்? 35. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைமு. லாஸ்ட்டாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 35/2ன்னு வருதுங்க. அப்போ தூரம் பார்த்தீங்கன்னா தூரத்தை எதில் சொல்லுவோம்? கிலோமீட்டரில் தான் சொல்லுவோம். ஓகேவா? அப்போது 35 வந்து நான் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 17 டைம்ஸ் 1/2. அப்போது 17.5 கிலோமீட்டர் தான் இது சம்மோட ஆன்சர். ஓகேவா? இப்போ ஆன்சர் வந்து 17.5 கிலோமீட்டர்.